இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பதிலை உலகாக நடத்தி வருகிற தயக்காவிற்கு நன்றியும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்விலே காணப்படும் காரியங்கள், சில சம்பவங்கள், அதை நாம் பார்க்கும்போது இது என்னுடைய வாழ்நாளின் முடிவு காலம் வரைக்கும் இப்படியே இருந்து விடுமோ என்று சில நேரங்களிலே நமக்கு தோணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில நேரங்களிலே நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்காது. அந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு மட்டும் அப்படி இருந்து விடுமோ, அல்லது இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவோ என்று நினைத்து இருப்போமானால் கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். வேதாகமத்திலே இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் சூழ்நிலைகள் எல்லாம், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா காரியங்களும் ஒருவேளை அற்பமானதாக காணப்படலாம். ஆனால் அது முடிவல்ல. நமக்கு சம்பூர்ணமான முடிவை இயேசு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அற்பமாக எண்ணப்படலாம், அற்பமாக ஆரம்பிக்கலாம். பாடுகள், உபத்திரவங்கள் என பல்வேறு பிரச்சனைகளிலே இருந்தாலும் நம்முடைய வாழ்வை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். கர்த்தர் நம்முடைய வாழ்வை சம்பூர்ணம் அடைய செய்ய வேண்டுமானால் நாம் கர்த்தரிடத்திலே எப்பொழுதும் அவரை பற்றி கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய முடிவு அவர் சம்பூர்ணமாக்கி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். வேதாகமத்திலே நாம் சில தேவ மனிதர்களை பார்க்கும்போது அவர்கள் வாழ்விலே காணப்பட்ட சூழ்நிலைகள், அதை எப்படியாக கர்த்தர் மாற்றினார் என்பதாக பார்ப்போம். அவருடைய வாழ்வு அற்பமான வாழ்வாக ஆரம்பிக்கிறது. ஆனால் கர்த்தர் அதை ஜெயமுள்ள வாழ்க்கையாக சம்பூர்ணப்படுத்தி எப்படி முடிய செய்தார் என்று ஒவ்வொரு தேவ மனிதர்களாக பார்ப்போம். முதலாவது தேவ மனிதராக பார்க்கும்போது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யாக்கோபு பெயர் செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான் என்று பார்க்கிறோம். யாக்கோபு அவனுடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்றால், தனிமை, வெறுமை, ஒன்றுமில்லாத சூழ்நிலை, வனாந்தர பாதை. ஈசாக்கிடமிருந்து யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார். ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றவுடனே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டாரா என்றால் இல்லை. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த பின்பு யாக்கோபு வெறுங்கையுமாக செல்கிறார். நினைத்திருப்பார், எப்படி ஈசாக்கு ஆசீர்வதித்தார், ஆனால் என்னுடைய சூழ்நிலை எப்படி காணப்படுகிறது என்று. ஈசாக்கு எப்படி ஆசீர்வதித்தார் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து பல ஜனக்கூட்டமாகும்படி பழுக பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் இப்பொழுது தனிமையாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கு முன் சந்ததிக்கும் அருள்வேன் என்கிறார். ஆனால் இப்பொழுது யாக்கோபு கோலும் கையுமாக சென்று கொண்டிருக்கிறார். நீ பரதேசியா தங்குகிற தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவர் இடமின்றி அலைந்து திரிகிறார். வனாந்தர பாதையிலே ஒரு படுக்க இடமில்லை, தலை சாய்க்க இடமில்லை, கல்லை தலையில் வைத்து படுத்திருக்கிறார். பாருங்கள், எவ்வளவு பெரிய வேதனையான சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போல தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை, ஒன்றுமில்லாத சூழ்நிலை, வனாந்தரம் போன்ற சூழ்நிலையாக காணப்படலாம். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். நமக்கும் கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் ஒருவேளை நிறைவேறாமல் இருந்தாலும் அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். எப்படி யாக்கோபு உன்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்ததோ அவருடைய முடிவு சம்பூர்ணமாய் மாறிச்சோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாக்கி தருவார். முதலாவது யாக்கோபு ஆரம்பம் முடிவில் எப்படி மாற்றப்பட்டது என்று முதலாவது நாம் சிந்திக்கும் போது, கர்த்தர் யாக்கோபின் தனிமையை மாற்றி அவனுடைய சந்ததி பெருகும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். யாக்கோபு தனிமையிலே சென்று கொண்டிருக்கிறார். அங்கே அவருக்கு லாபானுடைய மகள் திருமணமாகிறது. அதன் மூலமாக அவர் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்.
ஆதியாகமம் 49:28 வசனத்தை வாசிப்போமானால், யாக்கோபின் 12 குமாரர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார் என்று பார்க்கிறோம். தனியான ஒரு மனிதன், தனிமையிலே இருந்த மனிதன், அவனுக்கு இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் அவனுடைய குமாரர்களாக பிறந்தனர். யாக்கோபின் வம்சத்தை, அவனுடைய பிள்ளைகளுடைய நாமங்களை இஸ்ரவேல் 12 கோத்திரங்களுக்கு வைத்தார்கள். பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான விஷயம், எவ்வளவு அதிசயமான விஷயம். தனிமையிலே சென்று கொண்டிருந்த யாக்கோபை அவனுடைய முடிவை ஆசீர்வதிக்கும்படியாக அவனுக்கு 12 குமாரர்கள் கொடுத்து எவ்வளவாக உயர்த்தி வைத்திருக்கார் என்று பாருங்கள். நம்முடைய வாழ்விலும் ஒருவேளை தனிமையிலே வாடிக்கொண்டிருப்போம். ஒருவேளை எல்லாரும் இருந்து தனிமையிலே இருக்கிறவர் போல காணப்பட்டாலும் நமக்கும் கர்த்தர் நம்முடைய தனிமையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நமக்கும் ஆதரவு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே தனிமையிலே இருக்கிறேன், இதுவா என்னுடைய முடிவு என்று நினைத்து யாரும் வருந்த தேவையில்லை. கர்த்தரிடத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்ம தனிமையை மாற்றுவார். நாம் பழுகி பெருகும்படி செய்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தனிமையிலே இருக்கிறோம் என்றால் மற்றவர்கள் நம்மோடு வந்து சேர்ந்து நம்மோடு வாழும்படி, நாம் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி கிருபை செய்வார். இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால், கர்த்தர் யாக்கோபின் தனிமையை மாற்றி, அவனுடைய இல்லாமையை மாற்றி அவனை 2 பரிவாரங்கள் ஆசீர்வாதத்தை பெறும்படி செய்தார். ஆதியாகமம் 32:10 வசனத்தை பார்க்கும்போது, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று கூறுகிறார். ஈசாக்கு வாக்கு கொடுத்தது போல, ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கு முன் சந்தைக்கு கொடுப்பேன் என்று சொன்னது போல அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்கிறார். யாக்கோபு கோலும் கையுமாக யோர்தானை கடந்து சென்று இருக்கிறார். திரும்பி வரும்போது 2 பரிவாரங்கள் கொண்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். பாருங்கள், யாக்கோபுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தது, வெறுமையாக இருந்தது. ஆனால் அவனுடைய முடிவு சம்பூர்ணமாய் 2 பரிவாரங்கள் போன்ற ஆசீர்வாதங்களை உள்ளதாக கர்த்தர் அவனை கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ செய்தார். கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அது நிறைவேறாமல் காணப்படுகிறது என்றால் நிச்சயமாக கர்த்தர் அதை நிறைவேற்றி தர வல்லவராய் இருக்கிறார். பல்வேறு சூழ்நிலைகளை நாம் காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்து காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். அவர் வாக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நமக்கு நிறைவேற்றி தருவார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, வனாந்தரத்திலே கல்லை தலையிலேயே வைத்து தூங்கிய யாக்கோபுக்கு நிலையான ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆதியாகமம் 33:17 வசனத்தை நாம் வாசிப்போமானால், யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான் என்று பார்க்கிறோம். வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தவன், தலை சாய்க்க இடமில்லை, கல்லை தலையில் அழைத்து படுத்துக் கொண்டிருந்தவன், இப்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு அவன் வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கும் கொட்டாரங்களை போடும்படியாக அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், ஒருவேளை நாமும் இது போல கஷ்டங்களிலே பாடுகளிலே நாமும் இது போல அலைந்து திரிவர்களாக வனாந்தரமாக நாம் காணப்படுவோமானால் கர்த்தர் நமக்கும் வீடு வாசல்களை நமக்கு தருவார். நாம் விரும்பும்படியாக நாம் நிலையான ஒரு வாசஸ்தலத்திலே வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வார். வாடகை வீட்டில இருந்து கஷ்டப்படுறோம் என்றாலும் கர்த்தர் நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரிடத்திலே காத்திருப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நம்முடைய ஆரம்பம் தனிமையாக, வெறுமையாக, இல்லாமையாக, வனாந்தரமாக காணப்பட்டாலும் கர்த்தர் எப்படி யாக்கோபின் வாழ்வை மாற்றி முடிவிலே ஆசீர்வாதமான பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தனிமையை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய இல்லாமையை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வனாந்தரத்தை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் அற்பமான ஆரம்பத்தை நீர் எப்படியாக சம்பூர்ணமாய் முடிவு செய்தீர் என்று நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய வாழ்விலும் காணப்படுகிற அற்பமான காரியங்கள் எல்லாவற்றையும் இது எங்களுடைய வாழ்வு முடியவில்லை, அவற்றை நான் சம்பூர்ணமாக்கி தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அப்படியாக ஒவ்வொருவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை